வணக்கம் நண்பர்களே. ஒரு நாள் நானும் நண்பரும் எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுன்றதுனால 2 பேரும் எங்கள் ஊர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில் குளத்துக்கு போயிருந்தாங்க. நல்லா பெரிய குளம். அதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நாட்டு மீன்கள் இருந்துச்சு. நாங்கள் எப்போவுமே எங்களுக்கு போர் அடிச்சதுன்னா இங்கே இந்த குளத்துக்கு வந்து இந்த மீன்களுக்கெல்லாம் தீனி போட்டுட்ருப்போம். அதுபோல் நாங்கள் ஒரு நாள் இந்த மீன்களுக்கு ப்ரெட்டு போடலான்னு வந்திருந்தோங்க. நிறைய மீன்கள் இருந்துச்சு. நானும் சந்தோஷமாக போட்டுட்ருந்தேன். நான் கையை உள்ளே வச்சுட்டே இருக்கேன். திடீர்னு ஒரு வெள்ளை உருவம் ஒன்று வந்துச்சு. என்னென்னு பார்த்தா அது உள்ள ஷார்க்குங்க. ஆமாம், இங்கே வந்து ஷார்க்கும் விட்டுருக்காங்க இந்த குளங்களில். பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அந்த தொட்டியில் வளர்ப்போம் இல்லைங்களா, கண்ணாடி தொட்டியில். அந்த மீன்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ரொம்ப பெரிதாகிடும். அதனால் அதை கொண்டு வந்து இந்த மாதிரி கோவில் குளத்தில் விட்டுருவாங்க. என் ஃப்ரெண்டு மீனுக்கு தீனி போட்டுகிட்டே இருந்தான். திடீர்னு ஒரு பெரிய ஷார்க்கை வந்து கேட்ச் பிடிச்சிடுச்சிங்க. நீங்கள் அதை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அது கேட்ச் பிடிச்சிட்டு அதை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றத. அப்புறம் இது என்னடா ரொம்ப அதிகமாக மீன்களுக்குது, சரி சும்மா பிடிச்சி பார்ப்போம், ஏதாவது வந்து பிடிக்க முடியுதான்னு பார்த்தா ரொம்ப ஈஸியாக ஒன்று அழகாக பிடிச்சாங்க. ஒன்று அழகாக பிடிச்சி அது என்ன மீன்னு பார்த்தோம். எங்களுக்கே தெரியல அது என்ன மீனுன்னு. உங்களுக்கு அந்த மீன் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். குளத்தில் மகிழ்ச்சியாக மீனுங்களோட விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு எந்திரிச்சோங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு ஃபோன் ரிங்டோன் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தாக்கா அங்கே படிக்கட்டில் யாரை விட்டுட்டு போயிட்டாங்கங்க ஃபோனை. அவங்களே அந்த ஃபோனுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அவங்ககிட்ட பேசிவிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுக்க போயிட்டோம். எந்த இடத்துக்கு போனாலும் ஃபோனு ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க. ஏன்னா அத்தியாவசியமான ஒன்று ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு அந்த ஃபோனு. அதில் நம்ம நிறைய பேரோட காண்டாக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் ரொம்ப கவனம் தேவைங்க கண்டிப்பாக. அப்புறம் நாங்கள் அண்ணங்கிட்ட ஃபோன் எடுத்து போய் கொடுத்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க.